வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிப்ரவரி 14, 15 மற்றும் 16ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எங்கு அமைக்கப்பட்டுள்ள திறந்தவெளி அருங்காட்சியகத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் கீழடி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைத்திருக்காங்க. ரூபாய் 24.30 கோடி மதிப்பில் இது அமைத்திருக்காங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, கீழடி அகழாவின் போது கண்டறியப்பட்ட தொல்பொருட்கள் எல்லாம் காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கீழடி நம் தாய்மடி அப்படிங்கிற வாசகத்தோட ஒரு செல்ஃபி எடுக்கிற ஒரு இடத்த அமைத்திருக்காங்க. சுயப்படம் எடுக்கிற ஒரு மையத்தை அமைத்திருக்காங்க. அடுத்தது, ஸ்ரீ சுரக்ஷா என்ற திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கேரளா. இது என்ன அப்படின்னா, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பெண்கள் அப்புறம் திருநங்கைகளுக்கு நிதி சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். நிதி சுதந்திரம் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, மாதம் 1000 ரூபாய் அவங்களுக்கு வழங்குறாங்க. அப்போது 35லிருந்து 60 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கும் திருநங்கைகளுக்கும் இதை வழங்க போகிறாங்க. அதே மாதிரி வேறு எந்த ஒரு சமூக நல ஓய்வூதியமும் பெறாதவங்களுக்கு இந்த நிதியை வழங்குறாங்க. முதல் கட்டமாக 10,18,042 பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு இதை வழங்க போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் தரமான டெஸ்ட் சீரிஸ் நம்ம நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்டில் டிஎன்பிஎஸ்சி பாடப்புத்தகங்கள் இருக்குது. ரொம்ப குறைந்த விலையில் இது இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணி தந்துடுவோம். ஓகே. அடுத்தது, பச்சிளம் குழந்தை பாதுகாப்பு பெட்டகம் வழங்கும் திட்ட விழா எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் எழும்பூர். இப்போ பார்த்தீங்கன்னா, எடை குறைவாக இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த பெட்டகம் வழங்குறாங்க. ஓகேவா? இந்த பெட்டகத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இரும்பு சத்து சொட்டு மருந்து இருக்குது, அப்புறம் வைட்டமின் B3 இருக்குது, அப்புறம் மல்டி விட்டமின் சொட்டு மருந்துகள் இதெல்லாமே இருக்குது. இதற்கான தொடக்க விழா சென்னையில் எழும்பூர் அரசு மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவமனையில் தான் நடைபெற்றது. இப்போது என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, தமிழக அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிற குழந்தைகளில் 20% குழந்தைகளுக்கு 2 கிலோவுக்கும் கீழே தான் இடையில இருக்காங்க. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது 52,000 குழந்தைகள் எடை குறைவான நிலையில் தான் பராமரிக்கப்பட்டு வருது அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. ஓகே, இது ஒரு டேட்டா. அடுத்தது, தாய்மை அப்படிங்கிற ஒரு செயலி, அதாவது பிக்மி அப்படிங்கிற ஒன்று இருக்குது. பிக்மியோடைய விரிவாக்கம் பாருங்கள். ப்ரெக்னன்சி அண்ட் இன்ஃபேன்ட் கோஹரண்ட் மானிட்டரிங் அண்ட் எவல்யூஷன் அப்படிங்கிறது. பேறுகால மற்றும் குழந்தை கண்காணிப்பு மதிப்பீடு அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, ஒருத்தங்க கரு விட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பதிவு பண்ணணும். அப்போ அவங்களுக்கு RCH நம்பர்லாம் கொடுப்பாங்க. அதோடைய அடிப்படையில் தான் அவங்களுடைய ப்ரெக்னன்சி ட்ராக் பண்ணுவாங்க. அவங்க ஹெல்த்தாக இருக்காங்களா இதெல்லாத்தையுமே ட்ராக் பண்ணுவாங்க. இப்போ இதற்காக தாய்மை அப்படிங்கிற ஒரு செயலியும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேறுகால பரிசோதனைகள், அப்புறம் பிரசவத்திற்கு பிந்திய பராமரிப்பு, அப்புறம் குழந்தை வளர்ச்சி, அப்புறம் தடுப்பூசி, இதெல்லாமே இந்த செயலின் மூலமாக கண்காணிக்கப்படும். இவங்க கரெக்டாக டெஸ்ட்டெல்லாம் எடுக்கிறாங்களா, அதே மாதிரி பராமரிப்பெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா, அப்புறம் தடுப்பூசி எல்லாம் கரெக்டாக போடுறாங்களா அப்படிங்கிறத கண்காணிப்பாங்க. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் தான் இப்படி ஒரு செயலியை தொடங்கியிருக்காங்க. அடுத்தது, மகப்பேறு இறப்பு விகிதம் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிற டேட்டா ரொம்ப முக்கியமானது. மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படிங்கிறது என்னென்னா, 1,00,000 குழந்தை பிறப்பில் எத்தனை தாய்மார்கள் இறக்குறாங்க அப்படிங்கிறது தான். 2021-22 அந்த டைம்லலாம் அது 90.5 இருந்துச்சு. அப்புறம் 2022-23 அது 52 குறைக்கப்பட்டது. 2023-24 அது 45.5 இருந்தது. அப்புறம் இப்போ ரீசெண்டாக எடுத்தது 2024-25 இதில் 39 தான் இருக்குது. அதாவது 39.5 இருக்குது அப்படிங்கிறது. இதையும் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசு முயற்சி பண்ணுறாங்க. அதுவே குழந்தை மரண விகிதம், இது என்ன அப்படின்னா, 1000 குழந்தை பிறப்பில் எத்தனை குழந்தைங்க இறக்குறாங்க அப்படிங்கிறது. 2021-22 பார்த்தீங்கன்னா 10.4 இருந்துச்சு. 2022-23 அது 10.2 இருந்துச்சு. 2023-24 8.2 குறைக்கப்பட்டிருக்கு. இப்போ 2024-25 அது 7.7 குறைக்கப்பட்டிருக்கு. ஓகே, இது ரொம்ப முக்கியமானது.
முக்கியமாக வந்து ரீசெண்டாக, அதாவது 2024-25 அது எவ்வளோ இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது 2026 வங்கதேச பிரதமர் தேர்தலில் வெற்றி பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் தாரிக் ரஹ்மான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பங்களாதேஷில் அதிபர் தேர்தல் நடைபெற்றது. அதில் பார்த்திங்க அப்படின்னா பிரதமர் தேர்தல் நடைபெற்றது. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா வங்கதேச தேசியவாத கட்சி, அதாவது பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற கட்சி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதில் தான் தாரிக் ரஹ்மான் அப்படிங்கிறவர் வங்காளதேசத்துடைய அடுத்த பிரதமராக பதவியேற்க போகிறாரு. இவர் யார் அப்படின்னா அந்த நாட்டுடைய முன்னாள் பிரதமர் கலீதா ஜியா மற்றும் முன்னாள் அதிபர் ஜியாவூர் ரஹ்மான், இவங்க 2 பேருடைய மகன்தான் இவர். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா வங்காளதேசத்தில் மாணவர்கள் எல்லாரும் போராட்டம் பண்ணாங்க. அப்போது அந்த டைமில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவங்க வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு அந்த நாட்டை விட்டு தப்பி ஓட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நாட்டுடைய இடைக்கால தலைவராக முகமது யூனுஸ் அப்படிங்கிறவர் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இடைக்கால தலைவருடைய ஆட்சியில் தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட இராணுவத்துக்கு தான் அதிகமான பவரும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு பொது தேர்தல் வேணும், பொது தேர்தல் நடத்தி எங்களுக்கான ஒரு பிரதமரை நாங்கள் தேர்வு பண்ணணும் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. இப்போ ஒரு வழியாக பொது தேர்தலை நடத்தி பிரதமரையும் தேர்வு பண்ணிட்டாங்க. இப்போ நாளைக்கு அவர் வந்து பதவி ஏற்கிறாரு. வங்காளதேச தலைநகர் எது அப்படின்னா டாக்கா. அடுத்தது தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எங்கு தற்போது கண்டுபிடிக்கப்பட்டன? இதற்கான ஆன்சர் எகிப்து. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எகிப்துடைய வேலி ஆஃப் கிங்ஸ், அதாவது அரசர்களின் பள்ளத்தாக்கு அப்படிங்கிற பகுதியில் காணப்படுற பிரமிடு கல்லறையில் வந்து இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. வெறும் தமிழ் பிராமி மட்டும் இல்லாமல் பிராகிருதம், சமஸ்கிருதம் இந்த மாதிரிப்பட்ட மொழிகளில் 30 கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாமே கிபி 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்குது. அதாவது இப்போலேருந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்குது. இதில் சில தமிழ் பெயர்கள் இடம்பெற்றிருக்கு. சிகை கொற்றன், அப்புறம் சாத்தன், கீரன், இந்த மாதிரிப்பட்ட தமிழ் பெயர்கள் இடம்பெற்றிருக்கு. இதில் சிகை கொற்றன் இந்த பெயர் வந்து 5 வெவ்வேறு கல்லறைகளில் 8 முறை காணப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்தது கிஃப்ட் சிட்டி தலைவராக குஜராத் அரசால் நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் உதய் கோட்டக். இந்த உதய் கோட்டக் யார் அப்படின்னா கோட்டக் மஹிந்திரா வங்கி இருக்குல்ல, அதோடைய நிறுவனர் தான் இந்த உதய் கோட்டக். கிஃப்ட் சிட்டி அப்படின்னா என்னென்னா குஜராத்தில் ஒரு சிட்டி, அதுதான் அந்த கிஃப்ட்டுடைய விரிவாக்கம் பாருங்கள். குஜராத் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் டெக் சிட்டி அப்படிங்கிறது தான். இந்த கிஃப்ட் சிட்டியுடைய சிறப்பு என்ன அப்படின்னா செயல்பாட்டுக்கு வந்த இந்தியாவுடைய முதல் ஸ்மார்ட் சிட்டி வந்து இதுதான் இந்தியாவுடைய முதல் சர்வதேச நிதி சேவை மையம். இதில் வந்து ஒரு சேர்மேனை அப்பாயின்ட் பண்ணி கண்காணிப்பாங்க, அங்கே இருக்க நடவடிக்கை எல்லாமே பண்ணுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியுடைய சேர்மேனாக இப்போ வந்து உதய் கோட்டக்கை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சர்வதேச இராணுவ சாகச சவால் கோப்பை போட்டியை இந்தியாவில் முதல் முறையாக நடத்த உள்ள அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் இந்திய இராணுவம். நம்ம இந்திய இராணுவம் பார்த்திங்க அப்படின்னா புதிதாக ஒரு போட்டியை நடத்த போகிறாங்க. அந்த போட்டியுடைய பேர் என்ன அப்படின்னா சர்வதேச இராணுவ சாகச சவால் கோப்பை அப்படிங்கிறது. இங்கிலீஷில் இன்டர்நேஷ்னல் மிலிட்டரி அட்வென்ச்சர் சேலஞ்ச் கப் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா மலைப்பாங்கான நிலப்பரப்புகளில் இராணுவ வீரர்கள் இருக்காங்கள்ல, அவங்களுடைய உடல் வலிமை எப்படி இருக்குது, அவங்களுடைய மன உறுதி எப்படி இருக்குது, அவங்களுடைய தலைமை பண்பு எப்படி இருக்குது, அவங்க வந்து குழுவாக எப்படி பணிபுரிகிறாங்க, இது எல்லாத்தையும் சோதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணுறாங்க. இது February 18 தேதியிலேருந்து 23 தேதி வரைக்கும் கிழக்கு இமாலய பகுதியில் நடைபெறும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இதில் பூடான், பிரேசில், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், நேபாளம், இலங்கை மற்றும் சவுதி அரேபியா இங்கெல்லாம் பங்கேற்க போகிறாங்க. அடுத்தது ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் 2026 போட்டியில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஷியன் ரைஃபிள் மற்றும் பிஸ்டன் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. எங்கன்னா புதுடெல்லியில் தான் நடைபெற்றது. புதுடெல்லியில் டாக்டர் கர்னி சிங் துப்பாக்கி சுடுதல் தளத்தில் தான் இது நடைபெற்றது. இந்தியா மொத்தமாக 94 பதக்கங்களை ஜெயிச்சிருக்காங்க. இதில் 51 தங்கம், 23 வெள்ளி மற்றும் 20 வெண்கல பதக்கங்கள் அடக்கும். அப்போ இதில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது நம்ம இந்தியா தான். அடுத்தது தமிழ் சமுதாய மாமணிகள் இவங்களுக்கான அரங்கங்கள், அப்புறம் இவங்களுடைய உருவ சிலைகள் எல்லாம் திறந்திருக்காங்க. எங்கெங்கே யாருடைய இதெல்லாம் திறந்திருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமானது. ஃபஸ்ட்டு தீரன் சின்னமலை அவருக்கான உருவ சிலை ஈரோடில் திறந்திருக்காங்க. அப்புறம் சுப்பராயன் இவருக்கான அரங்கத்தையும் உருவ சிலையும் திறந்திருக்காங்க. எங்கே அப்படின்னா நாமக்கல்லில் புதுச்சத்திரம் அப்படிங்கிற பகுதியில். யார் இந்த சுப்பராயன் அப்படின்னா மெட்ராஸ் மாகாணத்துடைய முன்னாள் முதல்வர் தான் இவர். அடுத்தது
கீழப்பழுவூர் சின்னசாமி அப்படிங்கிறவருக்கான அரங்கத்தை அமைத்திருக்காங்க. அரியலூர் மாவட்டத்தில் கீழப்பழுவூரில் தான் இது அமைத்திருக்காங்க. இவர் யார்? இந்த கீழப்பழுவூர் சின்னசாமி வந்து ஒரு மொழி போராட்ட தியாகி. அடுத்தது முத்துசாமி, இவருக்கான உருவ சிலை வந்து அமைத்திருக்காங்க, கரூரில் அமைத்திருக்காங்க. இவர் யார் அப்படின்னா, இவர் ஒரு விவசாயி மற்றும் காவேரி மீட்பு குழுவில் போராடியிருக்காரு. அடுத்தது ரிவிஷன் பார்க்கலாம். எங்கு அமைக்கப்பட்டுள்ள திறந்தவெளி அருங்காட்சியகத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் கீழடி. அடுத்தது ஸ்ரீ சுரக்ஷா என்ற திட்டத்தை தொடங்கிய மாநிலம் இது? இதற்கான ஆன்சர் கேரளா. அடுத்தது பச்சிளம் குழந்தை பாதுகாப்பு பெட்டகம் வழங்கும் திட்ட விழா எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் எழும்பூர். அடுத்தது 2026 வங்கதேச பிரதமர் தேர்தலில் வெற்றி பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் தாரிக் ரஹ்மான். அடுத்தது தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எங்கு தற்போது கண்டுபிடிக்கப்பட்டன? இதற்கான ஆன்சர் எகிப்து. அடுத்தது கிஃப்ட் சிட்டி தலைவராக குஜராத் அரசால் நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் உதய் கோட்டக். அடுத்தது சர்வதேச இராணுவ சாகச சவால் கோப்பை போட்டியை இந்தியாவில் முதல் முறையாக நடத்த உள்ள அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் இந்திய இராணுவம். அடுத்தது ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் 2026 போட்டியில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. ஓகே, இனி நம்ம வந்து போன வீடியோவில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தோம். அதற்கான ஆன்சர் இது. கொஸ்டின் என்ன அப்படின்னா, திருக்குறள் ஐவரது பழைய உரையுடன் ஆங்கில உரையும் மொழிபெயர்ப்பு சேர்த்து வெளியிட்டவர்கள் யார் அப்படிங்கிறது தான். ஆன்சர் ஆப்ஷன் சி, திருப்பனந்தாள் வெளியீடு அப்படிங்கிறது தான். இன்றைக்கான கேள்வி, கீழ்கண்ட மண் வகைகளில் எது இந்தியாவின் பெரும் பரப்பை கொண்டுள்ளது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ செம்மண், ஆப்ஷன் பி கரிசல் மண், ஆப்ஷன் சி பாலை வனமண், ஆப்ஷன் டி வண்டல் மண். இதில் எது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.